ஹாய். ஆஃப்டர்நூன் போல் என் மாமியார் சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் இது எதுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது, மட்டனை வேக வைக்கும்போது தனியாக வேக வைக்காமல் இதை மிக்சியில் அரைச்சி இந்த மசாலாவோடு சேர்த்து மட்டன் வேக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இரும்பு கடாய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை லவங்க போட்டுட்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுமே அந்த மசாலாவோடு வந்துட்டு இந்த மட்டனையும் தூக்கி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு. ஸோ இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். யாருக்கெல்லாம் மட்டன் கொழுப்பு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். மட்டன் கொழுப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்படி தான் மட்டன் குழம்பு பண்ணுவோம். தனியாக கிரேவி எடுத்து வச்சுட்டு கறியை மட்டும் ஃப்ரை பண்ணிப்போம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானுமே என் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் இப்படி சாப்பிட்றேன். இதோட 2 பாயில்ட் எக்கும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இது 2 பேருக்கான குவான்டிட்டி. பாயில்ட் எக்கை வந்து கறி தொக்கோடு போடும்போது அந்த மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.